ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று சனிக்கிழமை 6/6/2026 அவிட்ட நட்சத்திரம். இப்படி அவிட்ட நட்சத்திரம் வரும் நாட்களிலும் மகம் நட்சத்திரம் வரும் நாட்களிலும் நீங்கள் எல்லாம் உங்களிடமோ இல்லது பிற இடங்களிலும் இருக்கின்ற பசுக்களுக்கு அந்த பசுக்களை நன்றாக தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தாலும் அப்படி செய்யுங்கள். அப்படி வைத்து நல்ல சுத்தமான தூசி மண் இவைகள் இல்லாத கோதுமை தவிடை நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி தானமாக வையுங்கள். அது நன்றாக குடிக்கட்டும். வெறும் தவிடு சிறிதே வையுங்கள். ஏனென்றால் அந்த தவிடை சாப்பிடும்போது அதற்கு தொண்டை அடக்கி இல்லையா, அதனால் அப்படி வையுங்கள். இல்லை தளவென்று வையுங்கள். இப்படி உதிரி தவிடு, புழுதி தவிடு என்று சொல்வார்கள். நீர் உற்றாத தவிடு புழுதி தவிடு. இப்படி பசுக்களுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கும் பொழுது அது தின்று முடித்துவிடும். கொஞ்சம் மிச்சம் வைக்கும். அந்த மிச்சம் உள்ள தவிடில் தான் அப்படியே குபேரலட்சுமி இருப்பாள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பசு இருக்கின்ற இடத்திலே 8 திசைகளிலும் பசுவை சுற்றி குறைந்தது 3 முறை வலம் வந்து 8 திசையிலும் 3 முறை விழுந்து நமஸ்காரம். மூவெட்டு 24 முறை வருகிறது அல்லவா? இப்படி ஒரு பசுவை 24 முறை வலம் வந்து அந்த பசு சாப்பிட்ட மிச்சமான தவிடை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதற்கு என்று தனியாக ஒரு பாத்திரமோ பிளாஸ்டிக் பக்கெட்டோ வையுங்கள். அதில் உங்கள் வீட்டில் செல்வத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். அதில் ஒரு நல்ல தாமரை பூவை போடுங்கள். இல்லை என்றால் அந்த தவிடை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் முடிந்து உங்களது கல்லாப்பட்டி கேஷ் பாக்ஸு இங்கெல்லாம் வையுங்க. குபேர செல்வ யோகம் எப்படியெல்லாம் கிடைக்குங்கிறத விவரமாக பார்ப்போம். வீட்டில் எத்தனையோ காரியங்கள் நகை நட்டு இல்லாமல் தடைப்பட்டு போன நல்ல காரியங்கள் அவையெல்லாம் ஒழுங்காக நடக்க வேணுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட அவிட்ட நட்சத்திரத்தின் சுப மாங்கல்ய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய தங்கம் என்ற பண்டைய மொழி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அப்படி கிடையாது. அவிட்டம் பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரமானது வந்தால் இப்படியெல்லாம் செய்தால் உங்கள் பசுவுக்கு கொடுத்த உங்களுடைய பானை அந்த காலத்தில் பானை தானே இருந்தது, மண் பானை தானே இருந்தது. அந்த தவிட்டு பானையெல்லாம் தனம் பெருகும். இப்படி நீங்கள் தினமும் பசுவை தொட்டு கும்பிட்டு வலம் வந்து வணங்குவது எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் நிற்கிறோம். எளிமையான பரிகாரம் இல்லையா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இது. ஆக இன்னைக்கு நீங்கள் பசுக்களுக்கு வயிறு நிறைய தவிடு புண்ணாக்கு புல் கொடுங்க. 2 பேரும் தம்பதிகள் கணவன் மனைவி குடும்ப சகிதம் 8 திசைகளிலும் 3 முறை பசுவை சுற்றி அதை தொடாதீங்க. ஏன்னா சில பசுக்கள் உதைக்கும் ஓடும். 8 திசை தூரமாக விழுந்து அந்த பசுவை வணங்குங்க, விழுந்து வணங்குங்க. இதனால் பணமுடை. ஆகா, இது இருந்தால் இன்னும் கொஞ்சோண்டு இருந்தால் அதை முடிச்சிருக்கலாம். இல்லை நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிது, பணம் கிடைக்கல, பணம் வர வேண்டியது முடங்கி போயிருக்கு. இந்த பண முடப்பு அந்த முடை நீங்கி நின்று போயிருக்கின்ற அதனால் சில பேருக்கு பணம் வந்தாதான் வைத்தியம் பண்ண முடியும், பணம் வந்தாதான் இந்த காரியம் ஆரம்பிக்க முடியும் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உடனடியாக தேவையான குபேர செல்வ கடாட்சம் வந்துடும். அப்படி நின்று போயுள்ள மருத்துவ சிகிச்சை, வீட்டு காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள ஆபரண வேலைகள் தான் தங்கம் வைரம் வைடூரியம் நெக்லஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவையெல்லாம் தன்னால் வேலை நடைபெற்று உங்களுடைய குடும்பம் ஓஹோ என்று இருக்கும். தவிடை தானமாக அளித்து அதில் சிறிதை எடுத்து பானையில் வைக்க வேண்டும். சாப்பிடட்டும், பசு முதல்ல சாப்பிட்டோம். அதிர்ஷ்டம் என்பது சொல்லி மாளாத அளவுக்கு பெருகும். பணம் விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும்.
எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க நல்ல செலவுக்கு மட்டும் போகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த பசுவினுடைய ஆசீர்வாதம். கோ சம்ரக்ஷணம், கோ ஆசீர்வாதம். இது நமது வாத்தியார் சொன்னதை செய்து இன்று எத்தனையோ பேர் நன்றாக இருக்கின்றார்கள். நீங்களும் தெரியாதவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நாம் சத்தம் போடாமல் செஞ்சிருவோம். செய்யவே செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் 4 பேருக்கு சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் எல்லாமே மக்கள், பொதுமக்கள் வருகின்றார்கள் என்று. கண்டிப்பாக அந்த அபிட்ட நட்சத்திர தேவியரே, அந்த தேவதையே வருமே, ஒரு சித்தனே வருவானே, அவனுக்கும் நீங்கள் உங்களையே அறியாமல் நீங்கள் சொல்லி கூப்பிடுகின்றீர்கள் அல்லவா? பசு இருக்கின்ற இடத்தில் அப்படி பல கோடி தெய்வங்கள் இருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கோவில் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் சம்சாரி வாழ்வுக்கு ஒரே ஒரு பசுமாடு. அவங்க சம்சாரின்னா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 10-15 குழந்தைங்க இருக்கும். ஒரு பசுமாட்டை வணங்கும் பொழுது அந்த மாதிரி பிறந்தவர்கள் இன்று ஆலமரம் போல் இருக்கின்றார்கள் குபேர செல்வத்துடன். நாங்கள் இன்னார் என்று சுட்டி காட்ட மாட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் தானமளிக்கின்ற மகம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே தானமடை கொடுக்கும் தவிட்டில் ஒரு பிடியை அதை மீத்து எடுத்து அதை தவிட்டு பானையிலே போட்டு அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி தினமுமே கூட கொடுக்கலாம். அவிட்டமும் மகனும் மறந்துடுவோம். இப்படி கொடுக்கும் பொழுது ஏன் எண்ணவே முடியாத அளவுக்கு காசு பணம் வந்து சேர்ந்துவிடும். உங்களுக்கு வாழ்க்கையிலே தரித்திரம் ஒரே முடக்கு சார், எல்லாம் முடங்கி போயிட்டு சார், வேதனைப்படுறீங்கல்ல. விவசாயம் கொஞ்சோண்டு தான் சார் இருக்குது, அதில் ஒன்றும் வருமானம் இல்லை, நாங்கள் 4 பேர் இங்கே கஷ்டப்படுறோம். நீங்கள் நன்றாக வருவீர்கள். எளிமையான சமாச்சாரம். அட மணி 4 மணிக்கு இப்போ நீ சொல்றிய, நீ மனுஷன்தானா ஐயான்னு கேட்காதீங்க. ஏன் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாம் எதையோ தேடி ஓடுகின்றோம், ஒன்றும் கிடைக்கல. இது எளிமையானது. பல கோடி தெய்வமூர்த்திகள் உரையும் இடமே பசுவினுடைய அந்த உடம்பு. அது ஒரு ஆலயம், அது ஒரு கோயில். ஒரு கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும், வீடு கிரகப்பிரவேசம் இருந்தாலும் பசு இல்லாமல் செய்வதில்லை. இதுதான் தமிழர் பண்பாடு, தமிழருடைய முறை. மற்றும் இந்து தர்ம சாஸ்திரத்திலே கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதகா பார்த்துருக்கோம் இல்லையோ? செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு எளிய முறையே நமது குருவருளால் கிடைக்கப்பட்டது. எல்லோருக்கும் கிடைக்க நாம் இதை கொடுத்துள்ளோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.